1939ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் நாள் கள்ளிக்குளம் வரலாற்றில் பொன்னான நாள். பாறைக்கிணறு குருசெடி அருகே விளையாடிக் கொண்டிருந்த 6 சிறுவர்களுக்கு மாலை 6:30 மணியளவில் மலையில் அன்னை மரியா காட்சியளித்து அவ்வூரை ஆசீர்வதித்துள்ளார். அக்காட்சியின்போது அன்னையின் பொற்பாதம் பதிந்த இடத்தில் அழகியதோர் கெபி தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தூத்துக்குடி முதல் ஆயர் மேதகு பிரான்சிஸ் திபுர்சியஸ் ரோச் அவர்கள் 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் நாள் திருப்பொழிவு செய்து திறந்து வைத்தார். அப்போது அவர் கள்ளிக்குளத்தை தென்பாண்டி நாட்டின் லூர்துபதி என அழகு பெயர் சூட்டி அழைத்து மகிழ்ந்தார். அன்னையின் அற்புத காட்சியினால் கள்ளிக்குளத்தின் சிறப்பு தென்னகமெங்கும் பரவியது. அது மரியின் திருத்தலமாக மாறியது. அன்னை காட்சி தந்த மலையானது பற்பல காலங்களில் பங்கு தந்தையர்களால் அழகுபடுத்தப்பட்டது. மாதா கெபி வரை முறையான படிகள் வெட்டப்பட்டன. இன்று மலையேறும் படிக்கட்டை தழுவிய வண்ணம் அழகிய செபமாலை மறையுண்மைகள் தலங்களையும் சிலுவை பாதை தலங்களையும் காணலாம். இன்றும் மக்கள் கூட்டம் மலை மாதாவை தரிசித்து பல வரங்களை பெற்று வருகிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையில் அன்னை மரியின் பக்தர்கள் கூட்டம் பனிமலையில் அலைமோதுகிறது. கள்ளிக்குளம் அதிசய பனிமாத ஆலயமும் அன்னையின் காட்சி மலையும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய அதிசய திருத்தலமாகும். இத்திருத்தலத்தின் திருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் சிறப்புற கொண்டாடப்பட்டு வருகிறது. நம் வாழ்க்கையில் மலைபோல் வருகின்ற துன்பங்களெல்லாம் அன்னையின் அருளால் பனிபோல் மறையும் என்பதை பனிமாதாவை அணுகுவோர் அனைவரும் உணர்வர். பனிமாதாவிடம் நம் ஆசைகளையும் ஏக்கங்களையும் எடுத்துரைத்து அருள் பெறுவோம். இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது தெற்கு கள்ளிக்குளம் பனிமாதா திருத்தலம். மரியே வாழ்க. ஆமேன். லைக், காமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.